என்ன பெரிய மருமகளே, தென்னந்தோப்புல தேங்காய் சின்ன சின்னதாக காய்ச்சி கிடக்குது. ஆமாங்க, கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. என்ன கம்மியா இருக்குது? உரங்கிரம் போட்டு தண்ணியில நல்லா பாய்ச்சிடுது இல்லையா? நேத்தே போட்டாச்சுங்க. அது தொடர்ந்து சரியாயிருங்க. சரி, தென்னை மரத்துல தேங்காய் பறிச்சு போட்டாச்சா? ஆச்சுங்க. மாமரத்துல மாங்காய் பறிச்சு போட்டாச்சா? ஆச்சுங்க. பனை மரத்துல பணத்தை பறிச்சு போட்டாச்சா? ஆச்சுங்க. என்ன ஆச்சு? பறிச்சு போட்டாச்சுங்க. பனை மரத்துல எப்படி கொஞ்சம் பக்கத்துல வாடி, நான் இங்கதான் நின்னுட்டேன்ல. பனை மரத்துல எப்படி பணம் காய்க்கும் உங்க ஊரு கட்டவள? ஆமா இல்ல, என்னங்க நீங்க சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லிட்டு இருக்கிற, அதானே எனக்கு வேலை. நீ கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? எனக்கு என்னங்க தெரியும். சரி சரி கண்ணு, கொடா எனக்கு பிடிக்கண்ணு. கொடை உங்களுக்கு எட்ட மாட்டேங்குது பாட்டி, நீங்க கொஞ்சம் கொடைக்குள்ள வாங்க. சம்பளம் தரலன்ட்டு வாய்க்கானம் பேசுறியாக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, என்ற சின்ன மருமக ஏதோ சோளக்காட்டுக்குள்ள சோளத்தை திருடிட்டுலாம்ல. ஆமாங்க, தான் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்து இருக்குல்ல, அது ஒண்ணு என்ன ரேட்டு போகும் தெரியுங்களா? அட ரேட்டு என்ன கழுத, நமக்கு பயிர் தானே முக்கியம். அந்த 2 4 ஆகும், 4 8 ஆகும், அப்படிதானே பெருகும். என்ன சொல்றேன்? தண்டிச்சே ஆகணுங்க. தாண்டிச்சுக்கல. நாளை பஞ்சாயத்துக்கு வர சொல்லிட்டியா? வர சொல்லி பஞ்சாயத்து போட்டுலாங்க. சரி கண்ணு. என்ன கணக்கு பிள்ளை? கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா பாக்குறியா? கணக்கெல்லாம் கரெக்டா தாங்க இருக்குது. அங்க பாருங்க யார் வருது. எங்கடி? அங்க பாருங்க. இவன் என்னடி வீட்டுல பண்ண அலப்பற பண்ணு தோட்டத்துக்கும் வந்துட்டா? நேத்து சோளக்கார திருடி தின்னு விட்டா. அது என்னன்னு கேளுங்க. என்ற சின்ன மருமக வர முக்காலி எடுத்து போடு கண்ணு. முக்காலி எடுத்து போடுறது இருக்கட்டும் பாட்டி, முதல்ல கொடைய மாத்துங்க, பிஞ்சு வச்சு இதை புடிச்சு என் கையை வலிக்குது. உங்க ஹைட்டுக்கு பத்த மாட்டேங்குது, வேற கூட வாங்கி கொடுங்க. சோ இருக்கிற கம்பெனி பட்ஜெட் லோ பட்ஜெட்ல ஓடிட்டு இருக்கு கண்ணு. இருக்கிறத வச்சுதான் ப்ராப்பர்ட்டி காமெடி எல்லாம் பண்ண முடியும். இதுக்காக புதுசெல்லாம் வாங்க முடியாது. முக்காலி எடுத்து போடு கண்ணு. போ, கொடைய மடக்கு. நாக்காளி தான் இருக்கு, எடுத்து போடு. என்ன மணி, நேத்தி 2 சோளக்கருது திருடி தின்னுட்டு இப்ப தோட்டத்து பக்கம் என்ன வந்துட்டு இருக்கிறதெல்லாம் வாரிட்டு போலான்னு வந்திருக்கிறீங்க. என்னங்க கருக்கண்ணு? அப்புறம் என்ன கண்ணு, வீட்டுல அலப்பற பண்ணாலும் தோட்டத்துக்கு போய் வந்துட்டியாட்டுக்கு? என்ன ஒரு கொழுப்புன்னு பாத்தீங்களா? சின்ன மருமக தான், ஆனா அத்தைக்கு சரியா உட்காந்துருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதும் இருக்கிறாங்க. மூத்த மருமக வீட்டுக்கு இருக்கிறேன், பக்கத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கிற. இதெல்லாம் எங்க இருந்து மரியாதையை கத்துட்டு வந்துருக்கு? இதெல்லாம் என்னத்த கத்துட்டு வந்துச்சோ தெரியல. இப்போதைக்கு உங்க ரோடு கணக்கு பிள்ளை ரோடு. மறந்துட்டேன். எதைத்தான் மறக்கல. என்ன 2 பேரும் முணுமுணுக்குறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, என்ற ரோல் என்னன்னு ஞாபகப்படுத்திட்டு இருந்தா. சரி சொல்லு கண்ணு, என்ன வீட்டு பக்கம் வராம எங்க தோட்டத்துக்கு வந்திருக்கிற? நாளைக்கு பஞ்சாயத்துங்க. தண்ணி குடிக்கிறியா? இல்ல பரவாயில்ல, நாளைக்கு பஞ்சாயத்துங்க. தெரியும் கண்ணு. பஞ்சாயத்துல சாதகம் நம்ம பக்கம் இருக்கு கண்ணு. பஞ்சாயத்து தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கணும்னா நான் நம்ம பக்கத்துல இல்ல கண்ணு. என்ற கண்ணு, வீட்டுல இருக்கிற ஆகாவளி உன்ன மாதிரி ஆகாவளி பாத்திரம், மண்டம், கிழிஞ்ச பட்டு புடவை, துணிமணி, பிஞ்ச செருப்பு, ஆகாவளி விளக்கமாறு எல்லாம் எடுத்துக்க கண்ணு. அதெல்லாம் உனக்குத்தான், சரியா? தீர்ப்புல மட்டும் நியாயத்துல தலையிடாத கண்ணு. எனக்கு தீர்ப்பு தான். சின்ன மருமகளா இருந்தாலும் பெரிய மருமகளா இருந்தாலும் தீர்ப்பு தான். நியாயம் தான். நீதிடா, நேர்மடா, நாயன்டா. அந்த மாதிரி பரம்பரையில வந்தவங்கடா நாங்களாம், சரியா கண்ணு? ஏண்டி, நீ வீட்டுலதான் வேலை செய்ய மாட்டேன், தோட்டத்திலயும் வேலை செய்ய மாட்டேன். நாங்க நாத்து கட்டு, தண்ணி ஊற்றி, உரம் போட்டு, அதை வளர்ந்து, அதை காத்து வச்சிருக்கோமா, நோகாம வந்து கதிரை பிடிச்சி தின்னுட்டு போவீங்களா? இவளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு. வெயிட் கொஞ்சம் பக்கத்துல வா, வேகமா பேசு. சத்தமா பேசு. இப்ப உன் டயலாக் சத்தமா பேசு. ஏண்டி, நீ வீட்டுலதான் வேலை செய்ய மாட்டேங்கிற, தோட்டத்திலயும் ஒரு வேலையும் செய்யறது இல்ல. நாங்க களை வச்சு, அதுக்கு தண்ணி ஊத்தி, அதுக்கு உரம் போட்டு, அதை பிள்ளை மாதிரி அதை பாத்துக்கிட்டா நோகாம வந்து அது காய்ச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை தின்னுட்டு போவீங்க. நாங்க பாத்துட்டு இருக்கோமாக்கு. இவளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க. நான் கிளம்புறேன். சரி, நீ கிளம்பிக்க கண்ணு. வயசாமி போறப்ப வாரிட்டு போயிருவா கண்ணு. 2 சோளக்கருது திருடி தின்னு போட்ட, அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? தரிச கடந்த காட்டை உழுது ஓட்டு, அது தண்ணி பாய்ச்சி விதைச்சி, அது வளர்ந்து வரப்ப களை எடுத்து, அதுக்கு பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சு வளர்த்து ஆளாக்கி வச்சிருந்துருப்போம். நீ நோகாம 2 சோளக்கருத்தை திருடி தின்னுட்டு போயிருவ. இதெல்லாம் தப்பு இல்லையா கண்ணு? வேணும்னா காசு கொடுத்து கடையில வாங்கி தின்னு. நம்ம தோட்டத்திலேயே நீயே திருடி தின்னா கேவலம் இல்ல? அவ்வளவுதான். ஒத்துக்கிறியா தப்ப?
அப்ப நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வா, பஞ்சாயத்துல பாத்துக்குவோம். பஞ்சாயத்து என்னங்கத்த பாக்குறது, இப்பவே நான் ஒரு கை பாத்துக்கு போயிருந்தேன். என்னத்த பாப்ப? இதோட சரி கத்த, இனி எனக்கும் உங்களுக்கும் சம்மதமே இல்லை கத்த. உங்களை இப்பவே தலைமுடிக்கிறேன். அடிப்பா ஆவிய புடிடி அவள. வீட்டுலதான் அலப்பறனா தோட்டத்துக்குள்ள வந்துமா? ஏண்டி உனக்கு தண்ணி ஊத்த சொல்லி கொடுத்தது யாரு? நானால பண்ணினேன். நான் பண்ணினேன். கேட்டுக்கோங்க மக்களே, சொல்லி கொடுக்காததெல்லாம் செஞ்சிடறாளுங்க. வீடியோவை சொதப்புறதே இவளுக்கு வேலை. சரி ஓகே மக்களே, சும்மா நாங்க இப்படிதான் ஃபன் பண்றதுக்காக, உங்களுக்கு சிரிக்க வைக்கிறதுக்காக. நீ இன்னும் கொடையில இல்லையா? இதுல இருந்து நீ எப்பமா வெளியே போவ? இந்த கொடை எப்ப பீரே அப்பத்தான் நான் போவேன். இதுக்குன்னே புது குடம் வாங்குறேன். அவமானப்படுத்துறாளுங்கம்மா. இருக்கிறத வச்சுதான் நம்ம வாழ்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முடியல, மூச்சு விட்டுது. அதான் பாத்துக்கோங்க. நான் இப்ப ஒரு டயலாக் டெலிவரி வர மாட்டேங்குது. இவளுகளே சிரிச்சுக்கிறாளுங்க. அப்புறம் எப்படி நீங்களாம் முடியல என்னால. ஓடி போய் பிடிச்சி மூச்சு வாங்கினதான் மிச்சம். வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் 2 வார்த்தை தொடர்ந்து பேசுறேன்னா மூச்சு வாங்கும். இத்தனை மத்தியில இந்த பாருங்க, இந்த மாதிரி பைத்தியத்தெல்லாம் வச்சு மேய்ச்சிக்கிட்டு இவ்வளோ கொடுமைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இத்தனையும் வச்சு பண்ணிக்கிட்டு எங்களோட முழு எஃபெக்டை போடுறோம். உங்கள்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, உங்களுடைய பொண்ணான ஆதரவு வேணும். அது இருந்தால் தான் அடுத்தடுத்த வீடியோவில் எங்களால் ரீச் ஆக முடியும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என் செல்ல பேத்திங்களை பிடிச்சிருந்தா தனித்தனியாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா மக்களே, பாருங்க, இன்னும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக நிறைய ஃபன்னான வீடியோ காத்துக்கிட்டு இருக்குது. அதுவரையும் உங்களிடம் விடை பெறுவது ஆல் அனுஷ்யா ஃபேமிலி. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி பண்ணுங்க.